வணக்கம். இது ஒரு உண்மை சம்பவம். ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தருடைய ஓன் பயோகிராஃபி கேளுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜப்பானில் ஒரு சின்ன கிராமத்தில் இந்த குழந்தை பிறக்குது. ரொம்ப வசதி இல்லாத குடும்பம், சின்ன வீடு. 9 வயசில் ஸ்கூல் போகிறதையே நிப்பாட்டியாச்சு. சின்ன சின்ன வேலைகளுக்கு போய் தான் வாழ்க்கையை நடத்த வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை. ரொம்ப நேரமாக எந்திரிச்சு டே டு டே ஒர்க் எல்லாம் பண்ணணும். அந்த ஒர்க் பண்ணுற கடையில் எல்லா க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஓனரோட குழந்தைகளையும் போய் பார்த்துக்கணும். பேபி சிட்டிங்கும் பண்ணிக்கணும். இப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை. கொஞ்சம் வருஷம் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு சின்ன லக்கு இந்த பையனுக்கு ஒரு நல்ல எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் வேலை கிடைக்குது. சின்ன கம்பெனி தான். இந்த பையனுக்கு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. இந்த லைட் எப்படி எரியுது, அது எப்படி எரியுது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் ஒர்க்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு போயிட்டுருக்கு. இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸை வச்சு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தனக்குத்தானே பண்ணி பார்த்துக்கிறாங்க. வேலை அப்படியே போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் இந்த பையனே தனியாக ஒரு லைட் சாக்கெட் தயார் பண்ணிட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய் அதை எடுத்துகிட்டு போய் அவங்க ஓனர்கிட்ட காமிச்சு சொல்லும் போது ஓனர் வாஸ் நாட் இம்ப்ரெஸ்ட். ஓனர் சொல்கிறாங்க, இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு செட் ஆகாதுப்பா, போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பையனுக்கு நம்மளே தனியாக கம்பெனி ஆரம்பிக்கலாமா, அந்தளவுக்கு போயிடுச்சு இன்ட்ரெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் காட்டலை. கையில் காசு இல்லை, படிப்பு இல்லை, பேக்கப்புக்கு ஆளும் இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. வேலை தான் பண்ணணும். சரின்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. 22 வயசு ஆயாச்சு. கல்யாணமும் முடிஞ்சுது. கொஞ்சம் பணமும் சேர்த்தியாச்சு. மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படியாவது நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்மளே போடணும் அப்படிங்கிறது தான் எய்ம். அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு யூனிட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்த அந்த சின்ன வீட்டிலேயே ஒரு சின்ன ஒர்க் ஷாப் வச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசைப்பட்ட மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் ஆரம்பித்தாச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சேலும் நடக்கலை. அந்த ஊரில் இருக்கிற பல கம்பெனிஸில் போய் இவங்க ப்ராடக்ட்டை பற்றி பிட்ச் பண்ணி பார்க்குறாங்க. யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு சேல் கூட நடக்கலை. ஆசைப்பட்டு உருவாக்கின சின்ன கம்பெனி திவால் ஆகிற கண்டிஷனுக்கு போயாச்சு. இப்படி டென்ஷனாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு அற்புதம் நடந்தது. மிராக்கிள். ஃபஸ்ட்டு மேஜர் ஆர்டர் ஒரு கம்பெனி கொடுத்தாங்க 1000 பீஸுக்கு. அதுக்கப்புறம் நோ டேர்னிங் பேக். இப்போ அந்த கம்பெனி ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 100 வருஷம் பக்கத்தில் ஆயாச்சு. 2.5 லட்சம் பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்பெனியோட டேர்ன் ஓவர் $65 பில்லியன். கம்பெனியோட பேர் பேனசோனிக். அந்த ஃபவுண்டர் பேர் கொனோஸ்கி மட்சுஷிட்டா. பியூட்டிஃபுல்லான பயோகிராஃபி. இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாரல், தன்னம்பிக்கையும் பொறுமையும் இருந்துச்சுன்னா மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும். My name is Nia.